அனைவருக்கும் வணக்கங்க. அடியாருக்கு நல்லான் பைந்தமிழால் வைதாரியம் வாழ வைப்பவன் அப்பன் முருகப்பெருமானை வணங்கி இந்த ஒரு சிறிய பதிவை உங்களோட பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய முந்தைய பதிவான திருமணம் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்ற அந்த பதிவுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி டவுட் கேட்டீங்க, பாராட்டினீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அந்த பதிவில் நான் போட்ட சில கிரக அமைப்புகள், திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு உண்டான ரெமெடிஸ் வீடியோஸ் நான் அடுத்தடுத்த டைம் கிடைக்கிறப்போ நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இந்த பதிவு நான் ஏன் போடணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் என்னுடைய நேட்டிவ்க்கு ஒரு சின்ன விழாவுக்காக வந்திருந்தேன், லோக்கல் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்காக. அப்போது அருகில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் நான் போயிட்டு வந்தேன், சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் மாதிரி. அப்போது அங்கே இருக்க மக்களை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு ஒரு உண்மை என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, வர மக்கள் எல்லாருமே நேராக வராங்க, சாமி கும்பிட்றாங்க, அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆனால் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுன்றது அவங்க கவனிக்க தவறிடுறாங்க. அதுதான் ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சத்தை மிஸ் பண்ணிவிட்டு ஸ்தல விருட்சத்தினுடைய வைப்ரேஷனை உள்வாங்காமல் அந்த கோயிலினுடைய முழு எனர்ஜி, முழு பலனையுமே நீங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்தல விருட்சம் அப்படின்றது மூலவரனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வைஃபை டவர் மாதிரி. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. மூலவரோட சக்தி எவ்வளோ இருந்தாலும் தல விருட்சம் நல்லா இருந்தால் தான் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் பரவும். அதனால் அடுத்த முறை நீங்கள் ஒரு எந்த ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஸ்தல விருட்சத்தை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ முதல்ல அந்த ஸ்தல விருட்சத்தை வணங்குற மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கோயிலினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் அலைவரிசையும் ஒரு ஒத்திசைவையும் ஹார்மோனியாக உங்ககிட்ட உள்வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞானிகள், யோகிகள் எல்லாம் ஒரு கோயிலுடைய சக்தி சூழ்நிலையை எதை வச்சு அனுமானம் பண்ணுவாங்க அப்படின்னா, மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம், இந்த மூன்றை வச்சு அனுமானம் பண்ணுவாங்க. மூர்த்தின்னா உள்ள இருக்கக்கூடிய விக்கிரம், அதாவது நம்மளுடைய மூலவர். தீர்த்தம் அப்படின்னா அந்த கோயிலினுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த டேங்க், குளம். ஸ்தலம் அப்படின்னா ஸ்தல விருட்சம். பல கோயில்களில், பெரும்பாலான கோயில்களில் அந்த கோயிலினுடைய சீனியர் சிட்டிசன், மூத்த குடியிருப்பாளர் யார் அப்படின்னா ஸ்தல விருட்சம் தான். முதல்ல ஸ்தல விருட்சம் தான் அங்கே வந்திருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை பாலாலயம் பண்ணும்போது, கும்பாபிஷேகம் பண்ணும்போது மூலமூர்த்தியை கொண்டு ஸ்தல விருட்சத்தில் ஆவாகனம் பண்ணுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸ்தல விருட்சம் அப்படின்றது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான ஸ்தல விருட்சத்தை, எந்தெந்த ஸ்தல விருட்சம் எந்த நட்சத்திரத்தினுடைய ஹார்மோனி ஒத்திசைவுக்கு கட்டுப்பட்டு இருக்கோ அதை நம்மளுடைய சித்தர்கள், அருளாளர்கள் மிக சரியாக கணித்து, ஸோ அந்தந்த பலன் ஏற்படுற மாதிரி அந்தந்த கோயில்களுக்கு அவன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் எட்டி மரம். புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம். பூரட்டாதி நட்சத்திரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேமா மரம், அதாவது மாமரம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விருட்சங்கள் உண்டு. நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதக தாரையாக வரக்கூடிய விருட்சம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு அந்த தலை விருட்ச பக்கத்தில் ஒரு 20 நிமிஷம் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு, ஆத்மார்த்த ஒரு பூஜை பண்ணிவிட்டு, மானசீக பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக 2-3 நாளைக்குள்ள நீங்கள் பார்க்க முடியும். இது பீப்புள் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் அதை இப்போ பார்த்து இந்த பதிவை நான் போடுறேங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தலை விருட்சம் உண்டு. நான் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லி அதோட ஸ்தல விருட்சத்தை சொல்லி வணங்கக்கூடிய முறைகளை சொல்லி நான் உங்களுக்கு பதிவுகளை போடுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சென்டராக இருக்கக்கூடிய, ப்ராட்காஸ்டிங் சென்டராக இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தை நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸ்தல விருட்சத்தோடு நீங்கள் கனெக்டிவிட்டி ஆகிறது ரொம்ப ஈஸி. அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட நீர் ஊற்றலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம், சாதக தலை விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த விருட்சத்துக்கு நீங்கள் நீர் ஊற்றி வளர்த்தலாம். அதனுடைய இலை, தலை, காய், கனி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். வில்வ மரமாக இருந்ததுன்னா அந்த வில்வ இலையை பறிச்சுட்டு வீட்டில் வைக்கலாம். அந்த மரத்துக்கு உண்டான வழிபாடு முறைகளை அந்தந்த கோயிலுடைய
தலைமை அர்ச்சகர்கிட்ட கேட்டு நீங்களும் செய்யலாம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்ச சம்பந்தமான மரங்களை எங்கே பார்த்தாலும் அந்த மரங்களுக்கு உண்டான நீர் ஊற்றி அந்த மரத்தை போஷிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாதகத்தாரை நட்சத்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். இப்போது இந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கிட்டு பார்க்கும்போது ஸ்தல விருட்சம் அப்படின்றது ஒரு மரமா இல்லை தெய்வ சக்தியா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு ஸ்பிரிச்சுவல், அது ஒரு தெய்வ சக்தி தான். ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸே நிறைய பேர் வந்து அந்த சில பிரச்சனைகள் இப்போ வந்து ஒரு ஒரு சிசியோபெர்னிக், அதாவது வந்து மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, பல நோய்களில் கஷ்டப்படுறவங்க, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாமல் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, திருமணம் செட் ஆகாமல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்குண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான சரியான ஸ்தல விருட்சங்கள் இருக்கக்கூடிய கோயில்களை நம்ம வந்து பரிந்துரைக்கும் பொழுது அவர்களும் அந்த கோயிலுக்கு சில வாரங்கள் போயிட்டு அந்த ஸ்தல விருட்சத்துக்கு உண்டான வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்போது கண் கூட அவங்க நல்லது நடக்குது. லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் ரொம்ப நாள் 35-36 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாதவர் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் சொல்லி அந்த தலை விருட்சத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ண சொன்னோம். ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரி கட்டி பண்ண சொன்னோம், பிரார்த்தனை பண்ண சொன்னோம். அந்த பிரார்த்தனையிலே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 டேஸ்லேயே அவருக்கு வந்து வரன் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இது தலை விருட்சங்கள் செயல்படுது. இந்த மாதிரி அற்புதமான ஸ்தல விருட்சங்களோட சக்தியை உணராமல், அது வெறும் மரம்னு நினச்சி தெய்வ சக்தியை உணராமல் பீப்புள்ஸ் இருக்காங்களே, மக்கள் இருக்காங்களேன்றக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவை போடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சாதாரணமாக புராண கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு இப்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது. மாமரத்துக்கு அடியில் வந்து பார்வதி அம்மன் வந்து மணலால் ஆன லிங்கத்தை பிடித்து வழிபட்டதாகவும், அங்கே வெள்ளம் வந்து அந்த மணல் லிங்கத்தை அம்பாள் பாதுகாக்கும் போது அங்கே சிவன் தோன்றி அந்த ஸ்தலம் தோன்றதாக நம்ம சொல்லப்படுது. அதே போல் தான் இப்போ நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா கடம்பவனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 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 கடம்பவன காடுகளில் தான் வந்து உங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்ச மன்னன் வந்து அதை அங்கே ஒரு ஆலயம் கட்டினான். பின்னாடி அது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த புராண கதைகள்லாம் பார்க்குறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா சிவனே ஒரு நாவல் மரத்தரையில் தான் இருந்தாராம். அந்த நாவல் மரத்தரையில் வந்து ஒரு முனிவர் தவம் செஞ்சு அந்த கோயில் டெவலப் ஆனதாக சொல்கிறாங்க. ஜம்பு அப்படின்னா நாவல் மரம்னு பேர். ஸோ அந்த சிவனுக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பேர். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலந்தி ஒரு யானை வந்து அந்த அந்த சிலந்தியினுடைய கோவப், அதாவது சிலந்தி கூட்டை வந்து யானை தண்ணி கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அது கலைஞ்சதாகவும், சிலந்தி வந்து யானையினுடைய துதிக்கைக்குள்ளே போயிட்டு 2 பேரும் இறந்து 2 பேருக்கும் இறைவன் முக்தி கொடுத்த மாதிரி ஒரு புராணங்கள்லாம் உண்டு. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த மரத்துக்கு கீழே தான் நடந்திருக்குது இல்லைங்களா? அதனால தான் இதை முன்னோர்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி பண்ணல. ஒவ்வொரு மரத்துக்குமே ஒரு சக்தி, அறிவியல் ரீதியான ஒரு சக்தியும் உண்டு. உதாரணத்துக்கு இப்போ அரச மரம் அப்படின்னா அது ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும். வேப்ப மரம் அப்படின்னா மெடிசினல் வேல்யூ அதிகம். வில்வ மரம் அப்படின்றது காய், கனி, பட்டை எல்லாத்துலேயுமே மெடிசன் வேல்யூ உண்டு, சிவ வழிபாடு தொடர்பு உடையது. கடம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் ஈகோ சிஸ்டத்தையுமே அதை வந்து ரெடி பண்ணும் கடம்ப மரம். அதனால தான் இப்போது ஒரு ஃபார்முலா நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோயில் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிச்சுவல் சென்டர் ப்ளஸ் எக்காலஜி சென்டர். அந்த ஈக்காலஜி சென்டரை வந்து இந்த ஸ்தல விருட்சங்கள் தான் டேக்கிங் கேர் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இந்த ஸ்தல விருட்சம் அப்படின்றத நம்மளோட முன்னோர்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அன்பர்கள் அடுத்த முறை கோயிலுக்கு போகும்பொழுது தல விருட்சத்தை நல்லபடியாக வழிபட்டு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உள்வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த நீண்ட பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அடுத்த பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருட்சத்தையும் சொல்லிவிட்டு தனித்தனியாக பதிவுகள் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.